இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற காலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? யாரும் பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லுவாளுக்கா சமகுறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுன்ற குறைய ஆறு நான் வச்சேன்ல. ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணம் தண்ணிக்கு என்ற நம்பி இந்த கரை மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு சோறு உட்காந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கரை மாடுகள உண்மையே சொல்லலாம். கறக்கிறது கரை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் தான முடிவாரு. சரி ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசல்லே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ ஒன்றரை வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணக்கு ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கான்னு பாரி ஊருக்கார சொன்னால. ஆமா இருக்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துட போற. அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடராத்துக்கிட்ட பாலூத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருந்துட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. வித்தார கல்லி விறகுடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்ப ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டாந்து கூறு பண்றடி உங்ககிட்ட இருக்கிறடி பேச்சு வராங்க. யோ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இதுதான் ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, ஒட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடக்கணும் இங்கிலீஷ் பேச அப்படியே குறுக்காரை மறுக்காரை சேர்த்து விட்ட மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மெனி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. சோறு குப்புற ஒழுங்கு என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கிறா. தம்பி மலவி நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர, ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரி. கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான் நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதுல டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில் யார் செத்தாலும்
நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓட்ட எங்க அப்பனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க. இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாய் இங்க இருக்குடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெற்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா? ராசா நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காதுடி. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. நீ வாங்கண்ணே. வா ராசா. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிங்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். டேய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா. அதனால காத்தாட இங்க படுக்கலாம்னு பாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்காடுறது. அவன் அண்ணாத்தான். என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூண மண் இல்லாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். பக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக எதுக்காக? சரி விடுங்க கண்ணே, நீ பார்த்துட்டு இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம். ஆனா நாய் தான். பார்த்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான். ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அதான் வழி. நாய் கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாடா. என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்படு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, அடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா புறத்து பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான்.
மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள முள்ளு இல்லாத மீன் போடுங்க மாப்பிள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. போய் வாங்க பாத்துட்டு பாருங்க, கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்பிள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? ஆனா விட்டுருங்க மாப்பிள, மாமனார் தானே. ஆனா சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ அடிக்காதீங்க மாப்பிள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்பிள. ஆனா சும்மா இருக்க மச்சான். நானா எங்க அப்பனால பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்பிள விட்டுருங்க மாப்பிள. மாப்பிள ஐயோ இந்த 2 நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த மந்திரெல்லாம் சரியா சொல்றாரா? நானும் அதத்தான் உசாரா கவனிச்சுட்டு வரேன். கோழி கல்யாணம் இருந்தாலும் நாளைக்கு குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது பாரு. வாழ்த்துடுமே. கெட்டி மேளம் கெட்டி மேளம். இந்த கல்யாணம் நம்ம பண்பாட்டுக்கு எதிரானது. என்னப்பா இது கடைசி நேரத்துல வில்லங்க? எதுவா இருந்தாலும் தாலி கட்டின பிறகு பேசிக்கலாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா டிங்கு திடீர்னு வந்து கலாட்ட பண்ற? கீதா நீ சின்ன பொண்ணு, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. டேய் டிங்கு, இப்ப நீ விவரமா சொல்லல உன் முதுகுல டின்ன கட்டிடுவேன். நான் சொல்றது நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்வது தவறு. கோழிக்கும் சேவலுக்கும் தான் கல்யாணம் செய்ய வேண்டும். டேய் கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் பண்றதுல என்னடா நஷ்டம்? சபாஷ், சரியான கேள்வி. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்காது. கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும். ஓஹோ, நீ சொல்றது பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது போல இருக்க. ஆமா, முட்டைக்காக தான் கல்யாணம். இல்ல கல்யாணத்துக்காக தான் முட்டை. இல்ல முட்டைக்காக தான் கல்யாணம். நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. இல்ல நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா சரி. டேய் நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. சொல்றதா சரி. டேய் சொல்ற. கோழி முட்டை போட்டுச்சு. என்னங்கடா அது? கோழிக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படி முட்டை? நிச்சயமாக இதுக்கு ஒரு சேவல் தான் காரணமாக இருக்க முடியும். யார் அந்த சேவல்? என்னப்பா தம்பி? என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க? அதை ஏன்பா கேக்குற? இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா. ஆமா, உங்க பேர் என்னண்ணா? சின்ன பையன். அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது?
ஆமா, என் பெரிய பையன் துபாயில இருக்கான். அவன் எழுதியிருக்கான்ப்பா. நல்ல போன உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாம் இங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆகியிருப்பேன். கிழிச்சிருப்பீங்க. தபால்காரன பட்டுவாடெல்லாம் முடிஞ்சு போச்சா? யார பார்த்து கேக்குற பட்டுவாடா முடிஞ்சதான்னு? இத பாரியா, பையே காலி. இந்தாங்க பெரியவரே, இந்தாங்க உங்களுக்கு லெட்டர். என்ன தபால்காரர், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சாங்களா? ஏயா யூனிஃபார்ம் பாக்குறிய தெரியல? இல்ல கீதா பொண்ணும் டிங்குவும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டரை எங்கிட்ட 2 கொடுத்தாங்க, பாத்துக்கங்க. கீதா, டிங்கு, டிங்கு வாடா ஓடிடா. சீக்கிரம் வா வா வா. வாட்டா குளிக்கலாம். என்ன விஷயம்? ஆம்பளைங்க குளிக்கிறடா, ஆம்பளைங்க குளிக்க கூடாது. ஒன்னும் ஆம்பளை இல்ல, சின்ன பையன். இல்லக்கா. ஆமாண்டா, இதுல என்ன சந்தேகம்? ஆண் பிள்ளை என்னாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே. அக்கா அவுக்கட்டுமா? அவர்ரா ஏய், இப்ப என்ன தாண்டி சொல்றீங்க? ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அவன் அங்க போய் குளிக்கட்டும். இங்க குளிச்சான்னா பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரையும் நார் அடிச்சிருவோம். ஏண்டி, சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நார் அடிப்பீங்க? இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நார் அடிக்கிறோம். டிங்கு, எட்ரா புடவிய. ஏங்க, ஒரு காபி, டீ, மோர், ஹார்லிக்ஸ், போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஏன் சார், என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? அட ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை இருக்கட்டுமா? நீங்க பொண்ணை பத்திருக்கீங்களா, ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். ஏ, இவன் ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிளை வேண்டாம். ஏன் நான் இல்ல? எது? மாப்பிளை பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிளை பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாசி போடுங்க மாப்பிளை பார்க்க சொல்லி. ஓ, இந்த எழுதிடுறேன். எங்க அம்மா எழுதிருக்காங்க, என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்கணுமா. இப்பெல்லாம் டான்ஸ்லாம் பாம் வைக்கிறாங்க, உங்க அப்பா லெட்டர்லயே பாம் வைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? இது பாமோட மோசமானது. உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளை பாக்குறான்ல, அவன் முதல்ல எனக்கு பாம் வைப்பான். என்னங்க நீங்க ரொம்ப மோசம். ஆம்பளை துணை இல்லாத வீடுங்க. உங்க அப்பாருக்கு என்னாச்சு? வயசாச்சு. என்னங்க, என் தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. கொஞ்சம் யோசிக்க விட. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், 5000 இல்ல. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் ராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களே? ஆமா, அவன் எச்சேட்ட பாக்குறவன், தாலி கட்டுறவன் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் எஸ்டேட்டை கட்டிட்டு ஆட முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் தாலி கட்டித்தானே ஆகணும். அவருக்கு கூட கிராமத்து பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லல. விதி உருவாகுது. வாயா சின்ன பையா. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட, இது என்ன அதிசயமா இருக்கு? ஐயா, ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு 5 10. 5 10 பைத்தியக்காரன், 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயும் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும், வரேன். யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா, நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க. நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே, படிச்சா குரல் கணீர்னு இருக்கும். படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க, படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா அங்கங்கங்கங்கறீங்க.
நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன், மேல்நாட்டில் படித்த ஆபீசர், என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய், இன்னும் 1 வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு, அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாடத் தெரிய வேண்டுமாம், ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்கியராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது லட்சமா 1000மாங்கிறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போகுது. கீதா கீதா, இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க, விடுறதா இல்லனா